ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். 10 நிமிஷத்தில் செய்கிற ஸ்வீட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ தீபாவளி ஸ்வீட்டான்னு கேட்காதீங்க, இது தீபாவளி ஸ்வீட் இல்லை, பசங்களோட பர்த்டேக்கு பண்ணுற ஸ்வீட்டு. எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து பண்ணிவிடுவேன், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே பர்த்டே அப்படின்றதுனால, ஷியாம் ஐஷு 2 பேருக்குமே வந்து நெக்ஸ்ட் டேயில் வர்றதுனால காமனாக பண்ணுற ஸ்வீட் இது. வெறும் ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கிலோ சர்க்கரை, அவ்வளோதான். அப்படியே பாலை காய்ச்சிட்டு 1/2 லிட்டர் பால் வந்து பாதிக்கு பாதியாக குறைஞ்ச உடனே சர்க்கரையை போட்டு நல்லா கலரணும். கலர்றதுல தான் இருக்குது, பால் காய்ச்சிற டைமை கலர்றது. சர்க்கரையை போட்டுட்ட ஒரு 10வது நிமிஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திரண்டு வரும். சர்க்கரையை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உதிரியாக வந்துடும், அதாவது திரட்டு பால் மாதிரி வரும். சர்க்கரை அந்த அளவுக்கு ஈக்குவலைஸாக நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கேக் ஸ்லைஸ் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். ஸோ சூப்பரான ஒரு பால் கேக்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த பால் கேக் வந்து எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டே, வெட்டிங் டே, வீட்டில் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் இந்த பால் கேக் தான் பண்ணுவாங்க. ஐஷு வந்து எனக்கு எங்கள் அம்மா மாதிரி ஸ்பெஷல், அதனால் அவளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சு கொடுத்தேன்னா இதில் வந்து ஏலக்காய், முந்திரி, திராட்சை, அப்புறம் நட்ஸு இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நெய் துளி கூட போட வேண்டாம். நான் வந்து சூப்பரான ஒரு பால் கேக் தான் பண்ணியிருக்கேன். சாதாரண நம்ம ஆவின் பேக்கெட் இருக்கு இல்லைங்களா, பால் பேக்கெட்டு, அதை ஊற்றி நல்லா கிளறி சர்க்கரையை போட்டு இந்த ஏலக்காய், முந்திரி, நட்ஸு இதெல்லாமே போட்டுட்டேன். இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி முதல்ல கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், கிளற இட்லி மாவு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும். கிளறும்போது அடியில் அந்த பாத்திரம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம தட்டில் கொட்டிட்டு ஸ்லைஸ் போட்டோன்னா சூப்பரான கேக் வந்துடும் உங்களுக்கு. சர்க்கரை அதிகமாக போட்டால் கேக் ஷேப் வரும், சர்க்கரை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உதிரி பால்கோவா வரும். இப்படி தான் நம்ம வந்து பால் கேக் பண்ணுறது. பாருங்கள், கரெக்டாக கெட்ட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க. 2 விஷயந்தான், அடி பிடிக்காத பாத்திரம் வச்சுக்கணும், கடைசியில் கொஞ்சம் கலரிட்டுருக்கணும். பார்த்திங்களா, பேஸ் தெரியுது பாருங்கள், கலர இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வரும்போது நம்ம ட்ரேயில் கொட்டிட்டு உடனே ஸ்லைஸ் போட்டுடணும். ஆறுனீங்கன்னா ஸ்லைஸ் போட முடியாது. ட்ரேயில் கொட்டினா அடுத்த நிமிஷம் ஸ்லைஸ் போட்டுருங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குது, நல்லா கிளற உள்ளே இருக்கக்கூடிய பேஸ் தெரியுதுங்களா. முதல்ல எப்படி காமிச்சேன், நல்லா தண்ணியாக காமிச்சேன் தோசை மாவு பதத்துக்கு, அப்புறம் இட்லி மாவு பதத்துக்கு. இப்போ வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. தட்டில் ஊற்றிட்டு பரத்திட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுட்டிங்கன்னா சூப்பரான பால் கேக் ரெடிங்க. இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம செய்யலாம். செய்யறதுக்கு மேக்ஸிமம் 15 நிமிஷம்தான். பாலை காய்ச்சி வச்சுட்டு பால் சுண்டுறது மட்டும்தான் நமக்கு டைம். சர்க்கரையை போட்டு அடுத்த 10வது நிமிஷம் நம்ம தட்டில் இந்த மாதிரி கொட்டிடலாம். நமக்கு என்ன ஸ்லைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள், 1 2 3 4 15 ஸ்லைஸ் நல்லா பெருசாகவே வந்தது. நல்லா ஆறுன பிறகு நம்ம எடுத்தோன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஆனால் ஈஸியாக இதை நம்ம உடச்சிடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குமோ, ஹார்டாக இருக்குமோ நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இதை வந்து நம்ம உடச்சி சாப்பிட்லாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல மில்க் கேக்கோடைய ஃப்ளேவரோடையும் டேஸ்ட்டோடையும் இருக்கும். நெய்யோ இல்லை வேறு எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. ஹெல்த்து உடம்புக்கும். சுகர் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பாது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷியாம், ஐஷு 2 பேருக்கும் பர்த்டே விஷஸ் சொல்லுங்கள். அக்டோபர் மாதம் வந்தாலே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் மோடு தான். ஸோ உங்கள் வீட்லேயும் அக்டோபரில் ஏதாவது இருக்கா?